ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ நடித்த ட்ராமாவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் போட சொன்னாங்க. அதான் இந்த ட்ராமாவை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ட்ராமா ரொம்ப ஃபன்னியாக காமெடியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். ட்ராமாவோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துறாங்களா. கண் முழிச்சு பார்க்குறாங்க, அவங்க ரெண்டு பேரோட சோலுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டே டு லைஃபை எப்படி சமாளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஒரிஜினல் பாடிக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக ஃபன்னியாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங் சீலே நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நேம் வந்து வெண்ணு டெலிவரி வேலை தான் பார்க்குறா. அப்படி அவள் ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு காரன் மேலே தண்ணியை அடிச்சு விட்டுட்டு போயிடான். ஹினி திட்டுறா, ஒரு மேனஸ் கூட இல்லையா, சாரி கேட்காம போறானே அப்படின்னு திட்டிட்டு அவள் வந்துட்டு இருப்பாளா. அப்படி அவள் வந்துட்டு இருக்கும்போது அதே காரன் ஒரு பாட்டியை இடிச்சானா என்னன்னு தெரியல, அந்த பாட்டி வந்து கத்திட்டு இருக்கு, என்ன இடிச்சிட்டான்னு. இதை பார்த்த ஹீரோனியா அந்த காரை பாக்குறாளா, அவ மேல தண்ணி அடிச்சுட்டு போன காரன்னு தெரியுது. உடனே போய் திட்டுறா, இப்படி இடிச்சிட்டு வெளியே வந்து கூட பார்க்க மாட்டீங்களா, ஒரு சார் கூட கேட்க மாட்டீங்களா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாளா. இங்க இந்த காரனை பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தா அந்த பாட்டியோ பயந்து ஓடிடுது. ஆக்சுவலி இந்த காரனை இடிச்சிருக்க மாட்டான், அது சும்மா ஆக்டிங் போட்டிருக்கு காசை கறக்க. இங்க அந்த கார்க்குள்ள ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் இப்பதான் கண்ணாடியை ஓபன் பண்றான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நம்ம ஹினியை பார்த்துட்டு இதை சைடு பிசினஸா பார்த்துட்டு இருப்பா போல அப்படி சொல்லிட்டு அவன் கம்பெனிக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரசிடெண்டா இருக்கான், கொஞ்சம் வரப்பா தான் இருப்பான். நம்ம ஹீரோட நேம் வந்து மிஸ்டர் ஃபு. இப்போ பிரசிடென்ட்க்கு மட்டும் தனியா லிஃப்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் போறான். இங்க ஹினியை பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிக்கு தான் வாரா, நேராகிட்டு போல டெலிவரி பண்ண. ஸோ அடிச்சு பிடிச்சு வந்து இது லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடா தெரியாம. அப்போ அங்க ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு, டே மறுபடியும் நீனா அப்படி சொல்வாளா, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ யாரு என்ன வெளியே போக சொல்றதுக்கு, அங்க பாரு அப்படின்னு ஹீரோ கண்ணை காட்ட. அப்பதான் தெரியுது இவர் பிரசிடென்ட்னு. சாரி கேப்பா. அப்போ அந்த டைமில் சடனாக லிஃப்ட் வர கோலர் பண்ண ஆரம்பிக்குதா. அதில் ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டுறாங்க ரெண்டு பேரும். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். பாஸ் நீங்கள் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து தொட போவானா. அதுக்குள்ளே அவன் அடிச்சிடான். டாக்டர் என் பாஸ்க்கு என்னாச்சு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் செக் பண்ணி பார்க்க போறாரா. ஆனால் அவரையுமே டே போடா அப்படின்னு அடிச்சிடான். என்னால் இந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடாரு. என்னது நம்ம வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான். பக்கத்தில் தான் நம்ம ஹினியும் அட்மிட் ஆகிருப்பா போல. இப்போ நம்ம ஹினி கத்துற சவுண்டு கேட்குது. ரெண்டு பேரும் எட்டி வந்து பார்க்குறாங்க, சமயம் கத்துறாங்க நேருக்கு நேர் பார்த்தோன்னே. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹினோட சோல் வந்து ஹீரோ உடம்புலையும் ஹீரோட சோல் வந்து ஹினி உடம்புலையும் மாறி போயிட்டு அதான் இந்த மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே புரிஞ்சு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ ஹினியே கதறா, என்னோட உடம்ப தாத்தான்னு சொல்லி கதறா. பத்ததுக்கு ஹீரோ உடம்பு போட்டு அடிக்கிறா கிள்றா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டண்டாக வந்து, பாஸ் மிஸ்டர் வாங்க கூட ஒரு மீட்டிங் இருக்குது, நேராகிட்டு வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா. இப்போ ஹீரோ உடம்புக்குள்ள ஹீரோயின் தானே இருக்கா, அதனால ஹீரோ என்ன பண்றானா, வா அப்படி சொல்லி தனியாக கூப்பிட்டு போய், இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப முக்கியமானது, நீ என் கூட வரணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, நான் எதுக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது, ஹீரோவோ நீ வந்தா 2 மில்லியன் தாரேன் அப்படி சொல்வான். அதுக்கு ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்வா. அப்போ 50 மில்லியன் அதுக்குமே முடியாதுங்கிறா. சரி 100 மில்லியன் அப்படி சொன்னதும், சரி வாரேன் நேராகிட்டுல வா வா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ டிப் டாப்பா கம்பெனிக்கு கிளம்பி வராங்க. ஹீரோக்கு ஹீல்ஸ் போட்டே நடக்க தெரியல, பட் எப்படியே தட்டு மாதிரி அந்த மீட்டிங் போய் உட்காரான். ஆமா நீங்க யாரு அப்படின்னு இந்த வாங் கேட்குறாரு. இவர் தான் வாங்கு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ நாம இப்போ இந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கோம் அப்படின்னு உடனே எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கா இல்லையா, ஸோ அவ தான் மேனேஜ் பண்றா. மிஸ்டர் வாங் இது என்னோட புது முட்டாள் அசிஸ்டன்ட் அப்படி சொல்ல. அப்போ பாஸ் நான் அசிஸ்டண்டா தேவையில்லையா அப்படின்னு இவர் கேட்கிறாரு பதட்டமா. நீயும் உண்டுடா அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறம் இந்த வாங்கி இருக்கல்ல, அவர் வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புதுசா பிராண்டடான அண்டர்வியரை லான்ச் பண்ண போறாங்க போல. ஸோ அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்க, நம்ம ஹீரோ உடம்புல தான் ஹீரோனி இருக்கா இல்லையா, அவ உடனே ஹீரோ பாரு நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு. நல்லதான் இருக்கு, ஆனா இந்த அண்டர்வியரை பிரபலப்படுத்தணும் இல்லையா, நாம வேணா மேல் மாடலை வச்சு கேட்வாக் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மேல் மாடலை வச்சு கேட்வாக் பண்ண சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்களே
அப்படின்னு இந்த வாங் சொல்லும் போது, ஐயோ வாங்க உங்களுக்கு தெரியல, பசங்க மசில்ஸ் பார்க்கவே செமையா இருக்கும், நான் காட்டுறேன் அப்படின்னா அந்த டேபிள்ல ஏறி சட்டையை கழுத்த ஆரம்பிச்சிட்டா இங்க ஹீரோக்கெல்லாம் அடி பாவி என் மானத்தை வாங்காம விட மாட்டாளோ அப்படின்னு விறுவிறுன்னு இழுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போறான். என்னடி பண்றா, மறுபடியும் ஏட கூடமா இப்படி பண்ணானா காசுலாம் தரமாட்டேன் பாத்துக்கோ அப்படி சொல்லும் போது, பரவாயில்ல நான் தான் இப்போ பிரசிடெண்டா இருக்கேனே, ஸோ என்கிட்டவே நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் எல்லாம் கழுத்த ஆரம்பிக்கிறான், பேண்டெல்லாம் கழுத்துவானா. ஏயே அப்படிலாம் பண்ணாத, நீ சொல்றத நான் கேட்குறேன் அப்படி நம்ம ஹீனி சொல்லிட்டு கவர் பண்ணுவாளா. ஆனால் அவன் அடங்கே மாட்டுக்கான். சரி ஓகே நீ அப்படி பண்ணானா நானும் பண்ணுவேன் அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் கழுத்த ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீனி. ஹீரோ தெரியாம ஹீனியை உள்ள தள்ளிவிட அங்கே இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க மிஸ்டர் வாங்குக்கெல்லாம் செம காண்டாகுது. மிஸ்டர் ஃபு என்ன பண்றீங்க, ஜோக்கா பண்றீங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக ஹீரோ பின்னாடியே போய் சமாதானப்படுத்துறான். பட் அவர் கண்டுக்கிட்டவே இல்லை, அவர் போயிடாரு. அவர் போன பிறகு ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோவை பலான்னு அரைஞ்சிட்டு என்னோட ஃபியான்ஸை செடிஸ் பண்றியா அப்படின்னு திட்டுறா. அப்போ அந்த டைம்ல கரெக்டாக ஹீனி வந்து ஃபேஸை பார்க்குறாளா. ஐயோ என் ஃபேஸு எதுக்கிட்டே அவளை அடிச்சா அப்படின்னு நம்ம ஹீனி கேட்கும்போது, நீ என்னோட ஃபியான்ஸை இருந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ இது என்னதாம்மா அப்படின்னு லிஃப்ட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்டா கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் காட்டுறா. அது ஆக்சிடென்ட்டா நடந்துச்சு அப்படி சொன்னாலும் கூட இந்த பொண்ணு நம்பவே மாட்டுக்கு. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோட ஃபியான்சி, வீட்லயே அரேஞ்ச் பண்ணதான். பட் ஹீரோக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ ஹீனிக்கிட்ட ஏதாவது பண்ணி அவளை விரட்டி விட்டுரு அப்படி சொல்லும் போது, அப்போ அதுக்கு எனக்கு காசு வேணுமே அப்படின்னு கேட்பா. சரி தந்து தொலைறேன், ஃபர்ஸ்ட் இவளை தொலைத்து விடு அப்படி சொன்னதுதான். என்ன பாரு, அழகா இருந்தா நான் எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ணுவேன், இப்போ இந்த பொண்ணு ஸோ நீ என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என் தாத்தா கிட்ட சொல்றேன்னு கோவத்துல போயிடும். ஏண்டி அவளை விரட்டி விட்டு தான் சொன்னேன், அதுக்குன்னு என்னோட நேமை டேமேஜ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி சொன்னாதான் அடுத்த செகண்ட் வரமாட்டா அப்படி நம்ம ஹினி சொல்வா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு போல. இதே கம்பெனியில் தான் ஹீனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து நம்ம ஹினி கிட்ட பிரச்சனை பண்ணுறான், அதாவது ஹீனி உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறான். எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுறான்னு, அதுக்கு நீ இங்கே வரைக்கும் வந்துட்டியா அப்படி சொல்லும் போது, நம்மளால பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவன் யார் கோமாளி மாதிரி பேசுகிறான் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இந்த பொண்ணு ஃபோட்டோ தான் எங்களுக்கு அனுப்புனியா அப்படி சரி கலாய்க்கவும், ஆக்சுவலி இவன் என்ன பண்ணியிருக்கானா என்னோட ப்ரைவேட் ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியிருப்பான் போல. என்ன பாரு நீ இந்த கம்பெனி விட்டு ஓடிடு, இல்லைன்னு வச்சுக்கவேன் கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படி சொல்ல, ஹீரோக்கு இப்போதான் புரியுது இது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு. அதனால அந்த ஃபோனை உடைச்சிடான். இவன் உடனே அடிக்க போக நம்ம ஹீரோ செமையா அடிச்சிடான். அப்போ பார்த்து நம்ம ஹீனி வருவாளா, மிஸ்டர் ஃபு வந்துட்டீங்களா, இவ என்ன அடிக்கிறா, இவளை ஃபயர் பண்ணுங்க அப்படி சொல்லும் போது, நான் இதுக்கு ஃபயர் பண்ணணும், இவ ஜஸ்ட் டெலிவரி கால் தான், டிகிரிலாம் கிடையாது, ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண இவளுக்கு தகுதியே கிடையாது அப்படி இப்படி நம்ம ஹீனியை பற்றி மட்டமாக பேச, இதை கேட்ட ஹீரோனிக்கும் செம கோவம் வந்துடுது. சரி ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, கேட்டியாடி மிஸ்டர் ஃபூவே உன்னை ஃபயர் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவன் கேலி கிண்டல்லாம் பண்ண, ஹீரோனியும் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவங்க 3 பேருமே கம்பெனியை விட்டு டெர்மினேட் பண்ணிடுங்க, அது மட்டும் இல்லை எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ண முடியாத மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படி சொன்னதும், ப்ளீஸ் ஹீரோனி உன்னோட பாஸ் லெவல் நினச்சி பாரு, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு, மிஸ்டர் ஃபூ கிட்ட சொல்லி ஃபயர் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு இவன் கெஞ்சி கேட்பானா. ஹீரோனியும் சரி ஃபயர்லாம் பண்ணல, பட் உனக்கு வேற ஒரு வேலை வச்சிருக்கிறேன், நாளையிலேருந்து டாய்லெட் கழுவுற வேலையை பாரு, அதுதான் உனக்கு கரெக்டான ஜாப் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் தான் இருக்கா போல. ஹீரோ கேட்குறான் எதுக்கு அவனை ஃபயர் பண்ணலன்னு. அவனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணணும், அதுக்காக தான் அப்படி சொல்வா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ குளிக்க போவான். அதுவும் ட்ரெஸ் எல்லாம் கழுத்து ட்ரை பண்ணுவானா. டே நீலாம் குளிக்க கூடாது, பட்னை போட்டுட்டா நம்ம ஹீரோ ரொம்ப பதறா. சரி ஓகே எனக்கு என்ன, உன் பாடியில இருந்தா ஸ்மெல் வரும் அப்படி சொன்ன உடனே சரி வா நானே குளிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ட்ரெஸ் எல்லாம் கழுத்து ட்ரை பண்றா. பட் ரொம்ப நேரம் ஆகுது அவ பண்றதுக்கு. ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகுது, ஏதோ வியர்டா இருந்த மாதிரி தோணுதான். அதனால அவனே ட்ரெஸ் கழட்டிறான். இவளா டே பார்க்காதுன்னு கவர் பண்றானா. இந்த டைம்ல கரெக்டா ஹீரோட அம்மா வந்து இவங்க நிக்கிற கோலத்தை பார்த்து செம ஷாக் ஆகுறாங்க. இப்ப 2 பேர்த்தையும் கூட்டு வச்சு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆர்வ கோலர்ல ஹீரோ
ஹீரோயின் உடம்புக்குள்ள தான் இருக்கும்னு மறந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டா அவங்க ஒருபடியா முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இவ உடம்புக்குள்ள எல்லாம் இருக்கோம் அப்படின்னு. உடனே ஆன்டி சாரி அப்படி சொல்வான். டே நான் பிராங்கா சொல்றேன், இந்த பொண்ணுலாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டா, என் மருமகளா ஏத்துக்கிட முடியாது, அவ ஜஸ்ட் டெலிவரி கேர்ள் தான் அப்படி சொல்லலாம். அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு இடையில எதுவும் கிடையாது, அவ என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் தான், அது போக கம்பெனியோட பில்லரே அவ தான் அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா கோபப்பட்டு திட்டுறாங்களா, அதான் உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா, பின்ன எதுக்கு கோபப்படுறீங்களா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்க, டே என்னடா இவ உன்ன மாதிரிலாம் பண்றா அப்படின்னு. என்ன பாருமா, நீ என்ன பண்ணாலும் என் குடும்பத்துக்கு நீ மருமகளாக வர முடியாது அப்படி சொல்லிட்டு நானும் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு போயிடறாங்க. இவங்களுக்கா என்ன பண்ண தெரியல. இப்படியே நைட் ஆகுதா, தான் பையனுக்கு சூப்பு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்கால நிறைய பசங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கா. அதுவும் நல்லா மசில்ஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கா. பத்தாதுக்கு கிஸ்லாம் பண்றா, ஹேண்ட்ஸமா இருக்கான்னு. இதை பார்த்தா அம்மாவோ தான் பையனுக்கு பசங்களை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சு கத்திறாங்க. தென் அடுத்த நாள் ஆகுதா, நம்ம ஹீனியை கூப்பிட்டு வச்சு, அதாவது ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. 1 மில்லியன் கார்டு கொடுக்குறாங்க. ஆண்டி இதெல்லாம் வேண்டாம், நீங்க எவ்வளவு காசு தந்தாலும் நான் உங்க பையனை விட்டு போக மாட்டேன் அப்படி சொன்னா எனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம்ல ஹீரோனியும் வந்துடா, என்ன பேசுறீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு குரங்கு மாதிரி தாவி குதிச்சுலாம் அம்மா கிட்ட வந்து உட்காருவா. எம்மா நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடி கழுத்துறாங்களா, பார்த்தா பயங்கரமா இருக்காங்க. ஆண்டி என்ன நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து கேம் பிளே பண்ணீங்களோ அப்படின்னு ஹீரோ கேட்க, அதை எப்படி நான் என் வாயால சொல்வேன், கண்ணை 3 நாளே வேற ஒரு சீன் தான் கண் முன்னாடி வந்துட்டு போகுதுன்னா அந்த சீனை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி நேரத்து பண்ண அட்டகாசத்துக்கு அவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஹீரோக்கு ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு, அவன் கண்டிப்பா ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவான் அப்படின்னு அவங்க அதே மாதிரியே யோசித்து பார்த்துருக்காங்க. ஹீரோ வெட்டிங் ட்ரெஸ்ல ஒரு பையனை கூப்பிட்டு வர மாதிரி. அதுக்காக தான் நைட்டு இவங்களுக்கு தூக்கமே வரல. இப்ப அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு, ப்ளீஸ்மா நீ தான் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு அம்மா கேட்கும் போது, என்னன்னு சொல்லுங்க, இன்னைக்கு 2 பேரும் போய் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அம்மா சொன்ன உடனே ஹீரோ முடியாதுங்கிறான். அவங்க 5 மில்லியன் தாரேன்னு அந்த கார்டை காட்டவும் ஹீரோனையும் அதை எடுத்து வச்சுட்டு, ஓகேம்மா நாங்க பண்ணிக்கிடுறோம், உங்க ஆசையை யாருக்கு எடுப்பா அப்படின்னு நம்ம ஹீனி சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு செம கடுப்பாகுது. பணத்தாசு பிடிச்சவளா இருப்போலோ அப்படின்னு திட்டிட்டு இருப்பான் மனசுக்குள்ளவே. தென் 2 பேரும் இப்ப சர்டிபிகேட்லாம் எடுத்தாச்சு. அந்த சர்டிபிகேட்ல இருக்கிற போட்டோ பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும், டே உனக்கு என் போட்டோ வேற கிடைக்கவே இல்லையாடா, இருக்கிறதுல கேவலமான போட்டோவை எடுத்துட்டு வந்துருக்கிறா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படி சொல்வாளா. சரி அதெல்லாம் வீடு, நம்மளுடைய ஒரிஜினல் பார்ட்டிக்கு வந்த பிறகு நம்ம 2 பேரும் டிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஹீரோ சொல்வான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்து நம்ம ஹீரோனி போனுக்கு கால் வருது. அவங்க அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குதான். ஸோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல அடுத்த செகண்டே 2 பேரும் போயிடறாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா தான் இருக்காங்களாம். ஹீரோனியும் நீ இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு முடியெல்லாம் சரி பண்ணி விடுவா. தென் உள்ள போன பிறகு நம்ம ஹீரோவா அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பானா. அப்போ அம்மாவோ இது யார் அப்படி சொல்லி கேட்க, நான் ஹீனோட பாஸ் அப்படி நம்ம ஹீனி சொல்வா. பாஸா, சரி ஓகே, கொஞ்சம் என் பொண்ணை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவீங்களா, அவ சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் பண்ண பிறகு என் ஹஸ்பண்ட் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவரும் கொஞ்சம் வருஷத்துல இறந்து போயிட்டாரு. அந்த ஸ்டெப் மாம் தான் என்னோட பொண்ணை போட்டு ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருந்தா. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனிக்கு இதை கேட்டு அழுகையா வருது. தேம்பி தேம்பி அழுவாளா. ஹீரோ தான் சமாளிக்கான், என் பாஸ் கொஞ்சம் எமோஷனலான பர்சன் அப்படி சொல்லி சமாளிப்பா. அப்படியா, ஆனா நல்ல பாச தான் இருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு 2 பேரும் வெளியே வருவாங்களா. அப்ப ஹீரோவோ, உன் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு தான் காசு வேணும்னு மணி மைண்டடா இருந்தியா, நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன், சரி நம்ம ரிட்டன் நம்ம உடம்புக்குள்ள வந்த பிறகு உனக்கு ரிவார்ட் தாரேன் அப்படி சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்வா. இப்படி இவங்க பேசிட்டு போறத ஹீரோட ஸ்டெப் மாம் பாத்துறாங்க. அது ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டு, இவன் பெரிய பணக்காரன் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு ஹீரோட கம்பெனிக்கு தான் நேரா போறாங்க. இன்னும் நிக்கல, இவன் வந்து இந்த ஸ்டெப் மாமாவோட பையன். இப்போ ஹீரோனி எங்க அப்படின்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேக்குறாங்க. அவன் வந்து அங்கதான் இருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹீரோனிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இப்போ இந்த சித்திக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோனியை பத்தி ஸ்பீக்கர்ல கேவலமா பேச ஆரம்பிக்குது. நீங்க யார் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னடி பணக்கார பையன் கிடைச்சதும் உன் ஃபேமிலியை மறந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க, அப்போதான் ஹீரோனி இவங்களை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறா.
உடனே இவங்க காசு 1 மில்லியன் தந்தாதான் நாங்கள் போவோம் இங்கேருந்து அப்படி சொல்ல ஹீனிக்கெலாம் டென்ஷன் ஆகிட்டு நீ அமைதியாயிரு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் என்கிட்டலாம் காசே இல்லை அப்படி சொல்ல என்ன நடிக்கிறியா அப்படின்னு இந்த ஸ்டெப் பிரதருக்கெல்லாமே சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து இதில் காசு தான் அப்படி சொல்லி கேட்குறான். டே இப்படி பொழைக்கிறியா உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஹீனி கேட்க இது ஃபேமிலி மேட்டர் நீ தலையிடாத அப்படின்னு இவன் சொல்ல ஃபேமிலி மேட்டரா நீங்களாம் ஃபேமிலி மாதிரியே தெரியலையே எனிவே இங்கேருந்து போங்க அப்படி சொல்ல இவன் அடிக்க வரான். ஹீரோனி செமையாக அடிச்சிடா. அவங்க 2 பேரும் அப்புறம் பார்த்துக்குறோம் ஒன்று அப்படி சொல்லிட்டு ஓடிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து தானே அடிச்சா அதனால ஹீரோ போட்டு இன்டர்நெட்ல பயங்கரமாக நியூஸ் வைரலாக ஆகுது இப்படி உமன் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கானேன்னு. இதனால ஹீரோக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைக்காம கூட போயிட்டாமா. அந்த ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண ஹோல் கம்பெனியை ரிஸ்க்ல இழுத்து விட்டானே அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பேசாம இந்த கம்பெனியை எங்ககிட்ட தந்துட்டு நீ போயிரு அப்பெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இவங்க முன்னாடி வீரப்பா கெத்தா பேசிட்டு வந்தாலும் ஹீரோ கிட்ட போய் அழுதுட்டு நிற்கா. சாரி என்னால தானே இப்படி ஆகிட்டு உன்னை கம்பெனி விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிலாம் சொல்லி அவள் அழுதுட்டு இருப்பாளா. ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். அப்போ 2 பேருக்கும் ஒரு லவ் ஸ்பார்க் வரவும் உடனே நார்மல் ஆகிட்டு இல்லை என் ஃபேஸ் எப்படி அழுது முடிஞ்சா பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு இவன் சொல்லி சமாளிப்பான். அதுக்கப்புறம் இவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவன் இன்டர்நெட்டில் சோல் எக்ஸ்சேஞ்ச் பற்றி சர்ச் பண்ணி பார்த்துருக்குறான். அதில் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மீட் இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அதேமாரி கெட்டப்லாம் போட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போஸ்லாம் கொடுக்க கரெக்டாக அசிஸ்டண்ட்டை வந்து கெடுத்து விட்டுறாரு. ஐயோ பாஸ் நான் பார்க்கலன்னா அவர் போயிடாரு. ஆனால் அதுவும் ஃபெயில் ஆகிறது. அடுத்து கரண்ட் ஷாக்கு 2 பேரும் கறி விட்டு வந்தது தான் மிச்சம். ஷோலாம் ஷிஃப்டே ஆகலை. நெக்ஸ்ட்டு மந்திர பேப்பர் வச்சு மந்திரம்லாம் சொல்ல அதுவும் வேலைக்கு ஆகலை போல். நம்ம ஹினி தூங்கி தான் விழுறா. லாஸ்ட்டாக கிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் கிஸ் பண்ண வர ஹீரனியம் ஏன் முதல்ல நானே கிஸ் பண்ணணுமா என்னாலாம் முடியாது அப்படி சொல்ல வாடி அப்படின்னு ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ண இதுவும் ஒர்க் ஆகல. அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு உன்னை கம்பெனி விட்டு துரத்து விட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம ஹினி ஃபீல் பண்ண லாஸ்ட்டாக ஒரு வழி இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட ஹெட் லீ தான் அவரை மீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நமக்கு வாங்கிடலாம் அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் அப்படின்னு 2 பேருமே அந்த பர்சனை தான் மீட் பண்ண போயிருக்காங்க. அவர் என்னன்னா ஹீரோட கையை தொட்டு பேசுறாரு. ஹீரோனிக்கு அவர் எதுக்கு தொட்டு பேசுறான்னு ஒன்றும் தெரியல. பட் ஹீரோக்கு புரிஞ்சுட்டு அவர் எந்த மாதிரி டச் பண்றாருன்னு உடனே ஹீனியை வெளியே இழுத்துட்டு போயிடறான். என்னாச்சு உனக்கு அவர் கையை தானே தொட்டு பேசினாரு அதுக்கு போய் இழுத்துட்டு வந்துட்டா அப்படி சொல்லி கேட்டா அவர் வேற மாதிரி அர்த்தத்தில் டச் பண்ணுறாரு. பிறகு நீ அதனால சஃபர் ஆனா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்க நான்லாம் சஃபர் ஆக மாட்டேனே இது உன்னோட பாடி தானே நான் எதுக்கு சஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு இவா சொல்வா. அப்படியா அப்படின்னு ஹீரோ ரொம்ப கிட்டாக்கு வந்து பேச ஹீரோனிக்கெலாம் ரொம்ப நர்வஸ் ஆகிறா. நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி மறுபடியும் பேச அவர் என்னை பாருமா நீ இங்கேருந்து போ அப்போ தான் நான் டக்குன்னு சைன் போடுவேன் அப்படி சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. வெளியே போகிற மாதிரி போயிட்டு ரிட்டன் வந்து இவரை வெளுத்து எடுத்துறான். அவரோ நீங்கள் கெஞ்சி கேட்டாலும் நான் சைன் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓடிறாரு. இப்போ இவங்களால அந்த ப்ராஜெக்ட் வாங்க முடியலையா. ஸோ இப்போ 3 பேரும் மறுபடியும் வறுத்தெடுக்கிறாங்க. இப்படி இவங்க திட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஆள் வாரான். இவன் வந்து ஹீரோட அன்கிள். அவனுமே ஹீரோ போட்டு திட்டிட்டு தான் வாரான். ஆனால் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கலையே. அவரே மேம்பருந்து பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவர் யாருன்னா நம்ம ஹீனியோட சீனியர் அம்மா. இவர் நேம் வந்து மெங்கு. நம்ம சீனியர் மெங்குன்னே கூப்பிடுவோம். நம்ம ஹீரோனிக்கு இவர் மேலே ஒரு க்ரஷ் உண்டான். இப்போ இவரோ நான் ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் கொடுக்க இவங்க 3 பேரும் ஹாப்பி ஆகிட்டு மிஸ்டர் ஃபு மெங்கு கிட்ட இருந்து கற்றுக்கிடுங்க அப்படி சொல்ல அப்போ ஹீரோ வந்துடான். இவர் உதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நானே இந்த ப்ராப்ளத்துக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் அந்த ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஹீனியை பார்த்தீங்கன்னா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிறது சுத்தமாக மறந்துட்டு சீனியர் மெங்கை பார்த்துட்டு சைட் அடிச்சு நிற்கிறா. எதுக்குடா என்னையே பார்த்து நிற்கா அப்படின்னு அவர் கேட்க டக்குனு இவா அவர் ஷோல்டரில் சாஞ்சி நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அட இவனுக்கு என்னாச்சு அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என் மானத்தை வாங்காம விட மாட்டா போல அப்படின்னு ஹீரோ இருமுறானா. அப்பதான் நார்மல் ஆகுறா. இங்கே சீனியர் மெங்கோ நம்ம ஹீரோனியை ஒரு ஃபீலிங்கோட தான் பார்க்குறாரு. அவருக்கு ஹிரணி மேலே லவ் உண்டு போல. இப்போ ஹினிக்கிட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டுல அப்படின்னு கை கொடுக்க நம்ம ஹீரோ தான் ஹின்னி உடம்புல இருக்கானே. ஸோ சுத்தமாக கண்டுக்கல. அவன் அப்படியே போயிடான். பாவம் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மிஸ்டர் மெங் குட் பை அப்படி நம்ம ஹினி வழிவாளா வாடி அப்படின்னு ஹீரோ இழுத்துட்டு போய் என்ன பாரு நீ அவனை விட்டு தள்ளியே தான் இருக்கணும். அவன் என்னுடைய காம்படிட்டர் அப்படி சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம ஹினி பார்த்தீங்கன்னா அங்கிள் பை பை
அப்படி சொல்லிட்டு பல்ல இழிச்சிட்டு போறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பீரியட்ஸ் வந்துடுது போல. அது தெரியாம ஹீனிக்கிட்ட கால் பண்ணி புலம்புறான், எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. டே உனக்கு பீரியட்ஸ் வந்திருக்குடா, உன் வீட்டில் பேட் இருக்கா அப்படி சொல்லி கேட்க, நான் பையன் என் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படி சொல்ல, சரி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு இவன் ஆர்டர் பண்ணிடுறா. அடுத்த செகண்டே டெலிவரி ஆகிடுது. ஹீரோக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே ஹீனிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரிப்ளை வந்த மாதிரி இல்லை. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபோனை பார்க்குறானா. அப்போ தான் தெரியுது அவள் ஹீரோனிக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஹீரோட க்ரெஷ், அதாவது சீனியர் மெங் இருக்கான் இல்லையா, ஹீரோட அங்கிள், அவருக்கு அனுப்பியிருக்கான். ஐயோ இவனுக்கு அப்படின்னு அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறானா. பட் அதுக்குள்ளே அவர் அதை பார்த்துறாரு போல. இங்கே ஹீரோனியும் அவனுக்கு அதை யூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியலையே, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோனி வருவாளா. பட் அதுக்குள்ளே மெங் இருக்காரு இல்லையா, அவர் சுகர் வாட்டர்லாம் கொண்டு வந்து ஹீரோனி டோரை தட்டிட்டு நிற்க, ஐயோ மெங்கா அப்படின்னு ஹீரோனிக்கு அம்புட்டு சந்தோஷம். என்ன இந்த பக்கம் அப்படி சொல்லி கேட்க இவரு முறைக்கிறாரு. அப்போ பார்த்து ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரானா. இந்த மெங் இருக்கார்ல, சுகர் வாட்டர் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி கொடுக்க ஹீரோனிக்கு டச்சிங் ஆகிட்டு, ஓ சூப்பர் அப்படி சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. உடனே ஹீரோனியை உள்ளே இழுத்துட்டு போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இவருக்கா அட்டே இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு முழிச்சிட்டு நிற்பாரு. ஆமாம் அவர் எதுக்கு இங்கே வந்தாராம் அப்படி நம்ம ஹீனி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படி நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு, இந்த வயிறு ஏன் இப்படி வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது, இதுக்கு பெயின் கில்லர் இருந்தால் தாயேன் அப்படி சொல்லி கேட்க, கையை வச்சு தேய்ச்சி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீனி தேய்ச்சி விடுவா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோனி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெங் தான் அனுப்பியிருக்காரு. ஐயோ மெங் அனுப்பியிருக்காரா, ஐயோ சூப்பர் போ அப்படி நம்ம ஹீனி ரொம்ப ஆர்வமாக பார்க்க போவாளா. ஹீரோ பார்க்க விடாமல் தடுக்க ரெண்டு பேரும் கீழே விழுந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் கம்பெனியில் நம்ம ஹீரோக்கு ஒரே ஹீனி நினைப்பாக தான் இருக்குது. நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து வெக்கப்பட்டு சிரிப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீனி மேலே லவ் வந்துட்டு, பட் இன்னும் வெளியே சொல்லிக்கல. இப்படி இவன் ஹீனி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கா. அப்போ இந்த மெங்கோ வந்து, இப்போ நீ ஓகேவா, உனக்கு ஃபேவரட்டான சூப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி கொடுக்க, ஐயோ இவனா ஹீரோனே மடக்காமல் விட மாட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு மிஸ்டர் ஃபூக்கு தெரியும், அவர் வாங்கிட்டு வருவார், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குப்பையில் போட்டுறான். இவருக்கு ரொம்பவே கஷ்டமாகிருந்தா சோகத்திலே போயிடுவார். இதை பார்த்துட்டு மற்ற கொலீக்ஸ்லாம் ஹீனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் ரெண்டு பேரையும் மடிக்க வச்சிருக்கிறா அப்படி இப்படின்னு பேச ஹீரோ பதிலுக்கு திட்டி விடுவான். அப்போ பார்த்து அசிஸ்டண்ட் வந்து, நியூ ஜென்ரல் மேனேஜர் வந்திருக்காங்க, வெல்கம் பண்ணுங்க அப்படி சொல்லலாம். அங்கே ஒரு பொண்ணு வாரா. அவள் நேம் வந்து சூயி, நம்ம ஹினி நேம் வந்து வெண்ணே. ஹினியை பார்த்துட்டு வெண்ணீனா அப்படி சொல்லி கேட்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்பாங்க. ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டு அப்படி சொல்லியுமே ஹீரோ வந்து நிற்கிறான், அதாவது ஹீரோனி வந்து நிற்கிறா. உடனே இவா ஹீரோனி கையை பிடிச்சிட்டு, ஹீரோ நான் உனக்காக தான் வந்தேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோனி கையை எடுத்துறா. என்ன மறந்துட்டியா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் படித்தோம், மிடில் ஸ்கூல்லாம் படித்தோமே அப்படின்னு இவா சொல்ல, பேசாமல் போயிரு அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஏண்டி அவகிட்ட எதுக்கு ரூடாக பேசுகிறா, அவள் ரொம்ப இன்னசென்டான பொண்ணு அப்படி இவன் சொல்வானா, அவள் இன்னசென்டா அப்படி நம்ம ஹினி கோப்பட்டு போக ஹீரோ பின்னாடி போயிடுவான். ஹீரோனி ஹீரோ எனக்கு மட்டும்தான், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு வேலை செய்யும் போது ஒரு ஃபைலை வந்து கொடுத்துட்டு, ஹீரோ இதில் தப்பாக இருக்குது அப்படி சொல்ல, இல்லையே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். அப்படியான்னு இவ அதை கிழிச்சு போட்டுட்டு, ஹீரோ எனக்கு தான் உனக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு பயங்கர வில்லத்தனமாக பேச, நம்மளுக்கா அடியாத்தி இவளையே நம்ம இன்னசென்ட் பொண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னு எதோ சொல்ல வருவான். அதுக்குள்ளே இவா ஹீரோ கையை பிடிச்சி வச்சுட்டு இவரை கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் போடுறா. எதுக்கு இப்போ இது லூஸ் மாதிரி ஆக்டிங் போடுதுன்னு நம்ம ஹீரோ பார்த்து நிற்பானா. அங்கே நம்ம ஹினி வந்திருப்பா, அதனால தான் இவ ஓவர் ஆக்டிங் போட்டிருப்பா. இப்போ ஹீரோனியும் என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்க, அவ ஹீரோனி தான் தள்ளிவிட்டா அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு மாதிரி ஆக்டிங் போட, நான்லாம் புஷ் பண்ணல அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு, பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட் பொண்ணா இருக்கா அப்படி நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை ரிட்டன் சொல்லிட்டு மனசுக்குள்ளவே இப்போ இந்த பொண்ணோட ட்ரூ கலர் உனக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு நினைப்பா. சரி சாரி கேளு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, நான்லாம் புஷ் பண்ணல, இங்கே கேமரா கூட இருக்குது, வேணா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்ல, உடனே இவா ஹீரோ நான் தான் தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு சாரி கேட்பாளா. ஹீரோக்கு புரியுது இவன் நேரத்துக்கு நேரம் நல்ல பச்சந்தியாக மாறுறான்னு. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஹீரோனி இது நம்ம அனுப்பி கேட்குற விதமாக வச்சுக்கோ, அண்ட் நாளைக்கு ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, அதில் இந்த செயினை போட்டுட்டு வா
அப்படி சொல்வா. ஹீரோவும் கடுப்புலேயே அதை வாங்கிட்டு போவான். இவ ஃபேக்கான செயினை தான் ஆன்லைனில் வாங்கி ஹீரோனிக்கு கொடுத்துருக்குறா. ஏன்னா நாளைக்கு வரும்போது ஹீரோனி அசிங்கப்படுத்ததான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளம்பி போறானா, அவனுக்கு கடுப்பாக தான் இருக்கு. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்தே ஆகணுமா என்ன அப்படி நம்ம ஹீனி கிட்ட கேட்டா, ஆமாம் பின்ன நீ தான் என் உடம்புல இருக்கா அப்படி நம்ம ஹீனி சொல்வா. இவனும் சரி ஓகேன்னு உள்ளே போவான். நம்ம ஹீரோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறா எந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் பேசக்கூடாதுன்னு. அதே மாதிரியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காருவான். தென் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீ போட்டிருக்க செயின் ஃபேக் தானே, ஒரிஜினல் சுயி தானே போட்டிருக்கா, எப்போ பார்த்தாலும் அவளை மாதிரி காப்பி பண்ணுறதான் வேலையாக வச்சுருப்பியா, ஸ்கூல்லேயும் சரி இப்போவும் சரி நீ இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹீனியை பற்றி கொஞ்சம் கேவலமாக சொல்ல. நான் ஒன்றும் காப்பி பண்ணல ஆண்டி, இது அவள் வாங்கி தந்த ஃபேக் செயின், நான் போட்டிருக்கிறது ஒரிஜினல் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்களெல்லாம் கலாச்சி விடுவான். பட் இருந்தாலும் இவள் அடங்க மாட்டுக்கல்வ, உன்னை பற்றி தெரியாதா, சூயோட பாய் ஃப்ரெண்டு மெங்க நீ தானே ஆட்டையை போட்டா, உன்னால தான் அவர் சூயை பிரேக்கப் பண்ணிட்டாரு அப்படி நம்ம ஹீனை பற்றி மறுபடியும் கேவலமாக பேச. அப்போல்லாம் நான் பண்ணல, ஸோ கண்டபடியாக பேசாதீங்க அப்படி சொல்லும்போது கரெக்டாக அந்த மெங்க வந்துடுறாரு. என்ன பேசுறீங்க, நான் ஃபர்ஸ்ட்டு சூயை லவ்வே பண்ணலையே அப்படி சொல்லும் போது என்ன மெங்க சொல்கிறீங்க அப்படின்னு சூயி கேட்க, போது நிப்பாட்டி, நீ ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் காணும், உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு நான் கொஞ்சம் கம்முன்னு இருந்தா நீ ஓவராக தான் பண்ணுறா அப்படி சொல்லி நல்லா திட்டிட்டு நம்ம ஹினி கை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போயிடறான். ஆனால் ஹினியோட பிள்ளை ஹீரோ தானே இருக்கான், ஸோ விடுங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக பார்ப்பானா. இவர் நில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா இவர் ஹீரோனி லைக் பண்ணியிருக்காரு, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஹீரோனிக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருந்தாராமா. ஆனால் கடைசியில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து அப்ராடுக்கு போகிற நிலமை வந்துட்டான். கொஞ்சம் வருஷம் அங்கே தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே வந்த போது அன்னைக்கு கம்பெனியில் வச்சு உன்னை பார்த்தேன் இல்லையா, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, எப்போதும் உன்னை தான் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவர் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோனி இதெல்லாம் கேட்டு தானே இருக்கா, அவளுக்கு கண்ணீராக வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதை எடுத்துடுறான். அவளுக்கு ஒன்றுமே கேட்கல, ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருப்பா. என்ன பாருங்க, யாரும் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, மிஸ் பண்ணது தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக பார்ப்பானா. நில்லு, என்னோட ஃபீலிங்கை கன்சிடர் பண்ண மாட்டியா அப்படின்னு அவர் சொல்லும்போது, சாரி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் காட்டிட்டு நம்ம ஹீரோ போயிடுவான். பாவம் இவருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருக்காங்க, பாட்டெலாம் பாடி ட்ரிங்க்லாம் குடிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோவோ, ஆமாம் இன்னைக்கு நல்ல மூடாக இருந்த மாதிரி இருக்கு, ஆமாம் பின்ன இல்லாமல் இருக்குமா, என் க்ரஷுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இத்தனை வருஷமாக என்ன தான் லைக் பண்ணிட்டு இருந்திருக்காரு, சரி நம்ம ரிட்டன் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்த பிறகு வழியை டிவைஸ் பண்ணிக்கலாம், அடுத்து நான் என் சீனியர்வங்க கூட ஒன்று சேர்ந்துருவேன் அப்படின்னு செம ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. அந்த ட்ரிங்கை பிடிங்கிட்டு இது என்னுடையது, ஸோ யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட. இவனுக்கு என்ன ஆச்சு, இருந்தப்ப நல்லா பேசுகிறான் இல்லைன்னா லூஸ் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்க ட்ரை பண்ணுற, பட் தூக்கமே வர மாட்டேக்கு. நம்ம ஹினி அப்பவுமே சொல்லியிருப்பா இல்லையா நம்ம டிவைஸ் பண்ணிக்கலான்னு, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அப்போ பார்த்து இவனுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூ இருக்கான்ல, அவன் கால் பண்ணி கூப்பிட்றான். உடனே நம்ம ஹீரோ அங்கே தான் போகிறான். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படி சொல்ல, ஹீரோ இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபுட்டு நேம சொல்ல, ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு, நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேட்க, எதுக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா நான் காரு வீடெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படி சொல்ல, ஏது அந்த காரா, அதே செகண்ட் ஹேண்டில் வாங்கினது, அப்புறம் வீடு, அதுக்கு இன்னும் நீ லோன் கட்டியே முடிக்கல அப்படி ஹீரோ சொல்லும்போது, சரி நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வரேன், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், நீ ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, ஸோ அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஜாப் பொசிஷனை வாங்கித்தா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாதுங்கிறான். இவனுக்கு சமக்கோ வருது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசினா இல்லையா, இப்போ முடியாதுன்னு சொன்னதும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவானா. அதுவே இங்கே நம்ம ஹீனி இருக்கல்ல, இதே ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்திருக்கிறா. அந்த ரூமுக்குல இருந்து சவுண்ட் கேட்கவும் இவ டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா, பட் முடியல. மெங் தான் வந்து கெத்த உடைச்சிட்டு வருவான். ஆனா வந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோ தான் ஹீனி உனக்குள்ள இருக்கானே, ஸோ சமயம் அடிச்சிடான். இவன் உனக்கு ஒன்றும் ஆகல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனை அவனை தள்ளி விட்டுட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஒன்னும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்துவா. இவன் ஹீரோ தான் என்ன செடிஸ் பண்ணா, என்ன அடிச்சா அவன் மேல கேஸ் போட போறேன் அப்படி சொல்ல, டே நாய கேமரா இருக்குது தெரியுதா, நீ ரேப்பனை வந்துட்டு இப்படி போய் சொல்றியா அப்படி நம்ம ஹினி திட்டிட்டு அங்கேருந்து போவா.
அப்புறம் இவன் மெங்க கிட்ட உங்களுக்கு ஹீரோனி பிடிக்கும்ல, நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்ல, டேய் போயிடா அவ்வளவுதான் அப்படி சொல்லி திட்டி விட்டுட்டு அவனும் போயிடுவான். வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீனி இருக்கல ஹீரோக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு அடிபட்டுட்டுல அப்படின்னு ஃபீல் பண்ண, நீ என்ன நினைச்சலாம் ஃபீல் பண்றியா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்பெல்லாம் இல்லையே, இது என்னோட உடம்புல தானே அடிபட்டிருக்கு, ஸோ அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. ஆக்சுவலி ஹீரோனிக்கும் ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஹீனியை பாத்தீங்கன்னா சீனியர் மெங் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி பெருமையா பேச ஆரம்பிக்கிறா. நான் எதிர்பார்க்கவே இல்லை சீனியர் மெங் என்ன சேவ் பண்ண வருவாருன்னு. மாச டோர்லாம் கிக் பண்ணிட்டு வந்தாரு தெரியுமா, அவெல்லாம் ஒரு சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படி சொன்னதும் நம்மளுக்கு செம ஜெலஸ் ஆகுது. கண்டிப்பா அவரு உன் பக்கம்லாம் வரமாட்டாரு, ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே எனக்கு மேரேஜ் ஆகிட்டு என்னை விட்டு தள்ளியே இருங்க அப்படி சொல்லிட்டேனே ஹீரோ சொல்லும் போது, அடிங்க உன்னை யார சொல்ல சொன்னா அப்படின்னு அந்த காயத்தை பிடிச்சு அமுக்கிட்டே இருப்பா. இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் கம்பெனில இந்த கு இருக்கான்ல அவன் மேல நம்ம ஹினி கேஸ் போட்டிருக்கா போல. அதனால நம்ம ஹினியை பழி வாங்குறதுக்காக இவன் என்ன பண்றானா, நேரா சீனியர் மெங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் ஒரு ஹோட்டல் ரூமோட கீயை கொடுத்துட்டு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் அப்படி சொல்லிட்டு நேரா ஹீனி பிளேஸ்ல ஒரு டீ கப்பை கொண்டு வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணிட்டு போயிடறான். இங்க ஹீரோ அப்பதான் வருவானா, அவன் கிட்ட ஒரு பொண்ணை போய் மிஸ்டர் ஃபு உன்னை தேடினாங்க அப்படி சொல்லிட்டு போக இவனும் வந்து பாக்குறான், அங்க டீ கப் மட்டும் தான் இருக்குது. சரி நேத்து பண்ணதுக்கு சாரி கேட்கிற விதமா தான் அவ வாங்கி வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிடறான். தென் மயக்கமா ஆகிறான் போல ஒரு ஹோட்டல் ரூம்ல கொண்டு இவன் விட்டுறான். இங்க சீனியர் மெங்க பாத்தீங்கன்னா போலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீனி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஃபைனலா போவோம் அப்படின்னு அவர் இங்க வந்து பாக்குறாரு. பட் யாருமே இல்ல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கூயிருக்கெல்லாம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதான் அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோனையும் பார்த்துருக்கா. ஸோ அவ தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கா. இப்போ இவனுக்கு வேற ட்ரக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஹார்ட்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீனி கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். ஹீனி வேண்டாம்னு சொல்லி பாக்குறா. பட் அவனாலையும் முடியலையா, அவன் சுயநினைவாவே இல்ல. ஸோ 2 பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில 2 பேரும் முழிக்கிறாங்களா, பார்த்தா அவங்களோட சோல் வந்து ரிட்டன் அவங்க பாடிக்க வந்துட்டு போல. ஹீரோனியும் எதுவும் சொல்லாம ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவ ரூமுக்கு போய் ஃபைனலி என் உடம்பு கிடைச்சிட்டுப்பா அப்படின்னு ஃபேஸை பார்க்க லைட்டா வெயிட் போட்ட மாதிரி தெரியுதான். உடனே வெயிட் செக் பண்ணி பார்க்கறால 6 கிலோ கூட்டிட்டாலாமா. ஹீரோ போட்டு சமைய திட்டிட்டு இருப்பா. இப்படியே கட் பண்ணா கம்பெனில அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து ஹீரோக்கு காப்பிலாம் கொடுக்க அது ரொம்ப இனிப்பா இருக்குது போல. இப்படி யார் போட சொன்னா அப்படி சொல்லி கேட்டா நீங்க தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. சரி இனிமே இவ்வளவு இனிப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறான். இவரை புரிஞ்சுக்கிடவே முடியலையே, எந்த டைம்ல எப்படி மாறுவாங்க தெரியலையே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள போனம்ப. என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கா, ஏதாவது சாப்ப விட்டுறியா அப்படி சொல்லி கேட்டா இல்ல பாஸ் உங்களுக்கு சேவை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு காப்பி கொண்டு வர சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஹீரோ வந்து ஹீனியை பார்க்க வருவானா, அவ வயிறு வலிக்கு தான் லீவ் போட்டிருக்கா போல. இந்த மாசமா அவளுக்கு வயிறு வலி வந்துட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அவளுக்காக சூப்லாம் கொண்டு போய் டோரை தட்டுவானா, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம கிடக்கல அப்படின்னு இவனே ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அவ உள்ள இல்ல, ஒரு ஸ்டிக்கி நோட்டு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா அவங்கவுங்க சொல்ல அவங்க பாடிக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு டிவைஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டிவைஸ் பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, இப்போ நான் உங்கள் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா சீனியர் மெங்க தான் பார்க்க வந்திருப்பா. அவர் தான் வர சொல்லியிருப்பாரு. அவர் மறுபடியுமே அவர் அப்ராடுக்கு போன விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோனிக்கு புரியுது இவர் லவ்வை தான் சொல்ல வாராருன்னு. உடனே ஹீரோனியா உண்மையே சொல்லுன்னா நானும் முன்னாடி உங்களை லைக் பண்ணேன், பட் இப்போ என் மனசுல வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படி சொல்ல அது ஹீரோ தானே அப்படி சொல்லி கேட்பாரு. ஹீரோனி சிரிப்பாளா, அவருக்கே புரிஞ்சு போயிட்டு அப்போ நான் உன்னை லாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ண. சரி சீனியர் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னா நான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி கிளம்புவா. இவர் லாஸ்டா ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி கேட்பாரு, நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு போயிடாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைப்பாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு நம்ம ஹீனி வருவாளா. அப்படி அவ வந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட ஒரு 2 ரவுடி பசங்களை வந்து காசு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீனோட சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீனோட நேம்ல லோன்லாம் வாங்கியிருக்கா போல. லோன் வாங்கிட்டு கெட்டாம விட்டுருக்கா. அதான் ஹீனிக்கிட்ட வந்து கேட்க நான் ஒன்றும் லோன் வாங்கலையே, ஸோ தரமாட்டேங்கிறா. அப்படியானே இவங்க கையை பிடிக்க வர ஹீனி அடிச்சிருவா. உடனே இவன் திருப்பி அடிக்க வருவானா,
கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து சேவ் பண்ணிடுறான். ஆல்ரெடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மிரட்டவும் ரெண்டு பேரும் பயந்து போயிடறாங்க. இனிமே பின்னாடி எப்போதும் 2 பாடி கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, இப்போ காப்பாத்திட்டீங்க ஆனால் லைஃப் ஃபுல்லாக முடியாது. ஏன் முடியாது? என்னால் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஹீரோனி ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் காசு தர முடியுமா அப்படி சொல்லி கேட்டுட்டு நேராக சித்திக்காரி இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வாரா. அங்கே வந்து நல்லா திட்டுறா. அவங்களுமே பதிலுக்கு திட்டுறாங்க. ஹிரணி பலான்னு அரைஞ்சிட்டு, இந்த அடி எதுக்கு தெரியுமா? இவ்வளோ வருஷமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என்னை இவ்வளோ வருஷமா கொடுமை பண்ணதுக்கு அப்படி சொல்லி நல்லா அடிக்கிறா. அடிச்சிட்டு, சரி உங்களுக்கு லோன் பே பண்ண 1 மில்லியன் தாரேன், ஆனால் அதுக்கு முன்னே உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சைன் போட்டு தாங்கன்னு சொல்ல, அவங்களும் காசு தான் முக்கியம்னு சைன் போட்டு கொடுக்க, ஹீரோனி சரின்னு அந்த கார்டை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவளோட பெட்டியை எடுத்துட்டு போறா. 2 பேருக்குமே பிரிஞ்சு போக மனசே இல்லை. கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா அப்படி நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்டே சொன்னீங்க இல்லையா ஒரிஜினல் படிக்க வந்த பிறகு டிவைஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ ஒரிஜினல் படிக்க வந்தாச்சு, இனிமே இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு போக ஹீரோ வேண்டான்னு சொல்வான். கரெக்டா அந்த டைம்ல அம்மா வந்துடுறாங்களா. உடனே அந்த பெட்டியை மறைச்சி வச்சுட்டு அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்ப அம்மா 2 பேரும் ஃபேஸை பார்த்துட்டு, ஓகேவா தானே இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹீனி கிட்ட ரகசியமா, என் பையனுக்கு எல்லாமே நார்மலா தானே இருக்குது அப்படி சொல்லி கேட்க, இதெல்லாம் ஹீரோ காதுல விழுந்துருதா? நார்மலா தான் இருக்குமா, ஏம்மா இப்படி பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனிய ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவான். இப்ப அம்மா வீட்டுல இருக்கிறதால நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனிக்கு கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனியா இதெல்லாம் அவசியமா தேவையா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா சடனாமா வந்துட்டாங்கன்னு என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முன்னாடி மாதிரி கிஸ் பண்ணிட்டோன்னா சோல் மறுபடியும் மாறிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு, நீ இப்படி படுத்துக்கோ நான் இந்த மாதிரி படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுத்து கிடப்பானா. கண்டிப்பா இந்த பொசிஷன்ல தான் படுத்து கிடக்குமா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும் போது, ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே தூங்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கம்பெனில நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரியோ, ஏன்டி என்னடி யோசிக்கிறா அப்படி சொல்லி கேட்டா, இல்லப்பா நீ ரொமான்டிக் ட்ராமாலாம் பார்த்துருக்கிறியா, அதுல மேல் லீடு ஃபீமேல் லீட்லாம் கிஸ் பண்ண வருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நானும் ஒரு ட்ராமா பார்த்தேன். ஆனால் அதில் மேல் லீடு வந்து கிஸ் பண்ணாமல் விலகிட்டான், என்ன காரணமாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது, ஓ மிஸ்டர் பூ ஒன்று கிஸ் பண்ண வந்தாங்களோ அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கரெக்டாக கேட்கவும், இல்லைப்பா இது ட்ராமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் ஃப்ரெண்டுக்காரிக்கு புரியுது இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ போகுதுன்னு. ஓ ட்ராமாவா, அப்போனா அந்த பையன் வந்து பல் வலிக்க மாட்டானா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லையே அவர் தினமும் பல் வலிக்கிறவாரு அப்படி சொல்லுவாள் நம்ம ஹினி. உனக்கு எப்படி தெரியும்? அப்போனா மிஸ்டர் பூ தானே அப்படி ஃப்ரெண்டுக்காரி கலைக்கவும், இல்லை இல்லை நான் மிஸ்டர் பூவை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து போவா. இப்போ ஹீரோட கேபினுக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு, நான் ஹீரோட ஃபியான்சி அப்படி சொல்றா. மறுபடியும் இன்னொரு ஃபியான்சியா அப்படிதான் நம்ம ஹினி பார்த்துட்டு இருப்பா. இந்த பொண்ணு நேம் வந்து லின்னு. இப்போ என்ன சொல்றேன்னா, ஹீரோட தாத்தாவும் எங்க தாத்தாவும் சின்ன வயசுல எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிச்சயதார்த்த சர்டிஃபிகேட்லாம் காட்டவும் நம்ம ஹினி கேட்குறா, அப்போ எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா அப்படின்னு சொல்வா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வருவானா. இவ உடனே ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹினி சொல்றா, சரி ஓகே நீங்க உங்க ஃபியான்சி கிட்ட தனியா பேசிக்கிடுங்க, நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி கொஞ்சம் ஜெலஸ்லி போவாளா. ஹீரோ பிடிச்சிருவான். ஹீரோ அவ போட்டோம் விடு, அவ ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி தானே, அவளும் உனக்கு ஒருத்தே கிடையாது, பேசாம அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இவ சொல்றா. நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. உடனே கையை தட்டி விட்டுட்டு, என்ன பாரு நான்லாம் ஒன்னும் மேரேஜ் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் தாத்தாவும் சின்ன வயசுல மேரேஜ் பத்தி முடிவு பண்ணாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீ சீரியஸாக எடுத்துக்கிடாத, எனக்கு ஹீரோனை தான் பிடிக்கும், அவன் மட்டும் தான் என்னோட ஒய்ஃபு, ஸோ என் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற வேலையை வச்சுக்கிறாத அப்படி சொல்ல, அந்த அளவுக்கு ஒய்ஃபை லைக் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்டா, ஆமாங்கிறானா. சரி சரி நான் இந்த டைம் உனக்காகலாம் வரல, கோஆப்ரேஷன் பண்ண தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இவங்க முன்னாடி நல்ல பொண்ணட்டமாக நடிச்சிட்டு, இங்கே சூய் இருக்கல அவள் வந்து ஹீரோவை செட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கா. உடனே அவளை கடத்திட்டு வந்து ஃபேஸில் ஆசிட்லாம் ஊற்றிடா. பயங்கர வில்லிக்கரையாக தான் இருப்பா போல. இதுக்கப்புறம் இந்த லின் இருக்கல, அவள் வந்து மீட்டிங் எல்லாம் சூப்பராக பேசுகிறா, செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாளா. இதை பார்த்துட்டு 2 எம்ப்ளாயோ லிந்தா ஹீரோக்கு கரெக்டான பேராக இருப்பாங்க அப்படின்னு தனியாக வந்து பேசிட்டு இருக்கும் போது, அந்த டைமில் இன்னும் வந்து என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு,
சொல்லிட்டு ஹீரோக்கும் எனக்கு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிட்டு, ஆனால் அதை நாங்கள் 2 பேருமே சீரியஸாக எடுத்துக்கல, ஸோ வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படி சொல்வா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றா, ஹீரோ ஹீரோயினிக்கு மேரேஜ் ஆனதை இவங்க நிஜமாவா அப்படி சொல்லி கேட்க, ஆமா உங்களுக்கு தெரியாதா, அப்போ வெளியே சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு போவா. இவள்வ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோ பிடிக்காம தான் ஹீனியை மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் வீட்டு வேலை பார்க்க தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைச்சிட்டு நம்ம ஹினி எங்கெல்லாம் போறாளோ எங்கெல்லாம் வாராளோ அங்க போய் இவங்க 2 பேருமே நம்ம ஹினியை பத்தி கிண்டல் பண்றாங்க. பத்தாதுக்கு ஹீரோக்கு கரெக்டான ஜோடி லின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹினியை பத்தி கிண்டல் பண்ணவும், நம்ம ஹினி இருக்கல பெருசா அதை கண்டுக்கல. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அதுக்கு போயிடுது, அவனுக்கு செம கடுப்பாக்குது. அதனால இங்க வந்து எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடா ஹீரோனி தான் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, இனிமே யார் எப்படி கிண்டல் பண்ற வேலையை வச்சுக்கிட்டாதுங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி விடுவான். இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டுக்காரியோ, ஐயோ மிஸ்டர் ஃபூ செம ரொமான்டிக்கா இருக்காரு அப்படி சொல்ல ஹீரோனிக்கு ஒரே வெக்கமா தான் வருது. பட் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த வில்லிக்காரி இருக்கல அவ பார்த்து செம காண்டாக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பிசினஸ் ட்ரிப் இருக்குது போல, ஸோ அங்கிருந்து வரும்போது ஹீரோனிக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். அவளுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கானா. அவளும் ஹீரோனிக்கிட்ட போய் நிறைய டிசைனை காமிக்கிறா. இது எனக்கு தான் வாங்க போறேன், ஏதாவது செலக்ட் பண்ணி தாடி அப்படி சொல்லி கேட்டிருப்பா. நம்ம ஹீரோனியுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அதை இப்போ ஹீரோ கிட்டே வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ வந்து பிசினஸ் ட்ரிப்புக்குன்னு வேற ஊருக்கு போயிட்டான் போல. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது நம்ம ஹீனிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிடுவான். தென் மறுநாள் கம்பெனில இந்த லின் பொண்ணு இருக்கல ஒரு ஃபைலை ஹீனி கிட்ட கொடுத்துட்டு, இந்த டிசைனை பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு டிசைனர் கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போவா. இவளும் சரி ஓகே அப்படின்னு எடுத்து உள்ள வச்சுட்டு ஃப்ரெண்டு கூட வெளியே போவாளா. அப்போ பார்த்து இவ மறுபடியும் வந்து அதை எடுத்து கிழிச்சு போட்டுறா. இப்போதைக்கு ஹீரோ ஆஃபீஸ்ல இல்லைல்ல, ஸோ அதனால ஹீனியை ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பதான் இப்படி பண்றா. அதே மாதிரியே அடுத்த நாள் அந்த மீட்டிங் போகுதா, டிசைனை ஹீனிக்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீனிக்கிட்ட வந்து ஃப்ரெண்டுக்காரி கேட்கவும் அவ தேடி பார்க்குறா. பட் வச்ச இடத்துல இல்லவே இல்லை. ஸோ இந்த விஷயத்த இவங்க கிட்ட வந்து சொல்ல அவரு காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு. இந்த இன்னும் ஹீரோனி வந்து ஹீரோட ஒய்ஃப் அப்படி சொல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு மறுபடியும் திட்ட, ஈவா நீங்க கோவப்படாதீங்க, நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும், என் மேலதான் தப்பு, நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன், இதுக்கு பெனால்ட்டி தந்துடுறேன் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிட, ஹீரோனியும் நீங்கள் இப்படி பெனால்ட்டி கொடுக்குறதுலாம் தப்பு, இது ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், உங்கள் பாட்டுக்கு முடிவு எடுக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டா. அதுக்கு இவா, ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டான் அப்படின்னு நீ ஃபுல்லாகவே அவன் நினைப்பில் இருக்கியோ, அதான் வேலையில் கவனம் இல்லை அப்படி தானே, பேசாமல் நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனியை ரிசைன் பண்ண சொல்ல, நம்ம ஹீனிக்கு வேற வழி இல்லை, யாருமே சப்போர்ட்டாக இல்லை, ஃப்ரெண்டுக்காரி மட்டும் தான் சப்போர்ட்டாக ஆறுதலாக இருக்கிறா, மற்ற எல்லா எம்ப்ளாயிஸும் நம்ம ஹீனி இப்படி தான் திட்டுவாங்க. அதனால ஹீனி ரிசைன் பண்ணிட்டு போயிடா. அவள் போன பிறகு தான் ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஆசை அந்த செயினை கொடுக்க வருவானா. பட் ஹீனி இல்லாத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கேட்டா, அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, ஹீனி கண்டிப்பா கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டா, இதுல வேற யாரோ தான் இருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்றான். அவனுக்கு அடுத்த செகண்டே எவிடன்ஸ் கிடைச்சிருது. இந்த லின் பொண்ணு கூப்பிட்டு அந்த வீடியோவை காட்ட, அதாவது அவ எடுத்து கிழிச்சு போட்டிருப்பால அந்த ஃபைல, அந்த வீடியோ தான் காட்டுறான். உடனே இவா, ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு இப்ப என்ன பண்ண போறா, அடிக்க போறியா அப்படின்னு தெனாவட்ட கேட்க, நான் பொண்ணுங்கள்லாம் அடிக்க மாட்டேன், பட் இந்த வீடியோவை இன்டர்நெட்ல வைரல் ஆக்கி விட்டுருவேன், ஸோ அப்போதானே உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்லும் போது இவ பதறா, வேண்டாம் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டா, ஹீனி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படி சொன்னதும் இவ சரின்னு கடுப்புலே போவா. இப்போ எல்லார் ஃபோனுக்குமே ஒரு மெயில் வந்திருக்கு, ஹீனி மேல எந்த தப்பு கிடையாது, என் மேலதான் தப்பு அப்படின்னு இவ அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன, அங்க ஆபீஸ்ல எல்லாருமே இவளை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இவளுமே ரிசைன் பண்ணிட்டு போயிடா. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல ஹீரோ விட மாட்டேன் அப்படின்னு நினைப்பா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஹீனியை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு தெரியும் அப்படி சொல்வான். அது யான்னு பார்த்தா கூதான், இவ கூட கூட்டணி போட தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீனியை கொலை பண்ண நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வருவானா. அப்போ ஹீரோனியும், தேங்க்ஸ் என்ன நம்பினதுக்கு, நான் ப்ராமிஸ் பண்றேன் நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு ஹீரோவோ என்ன வேணாலுமா அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்கா கேட்பானா. ஹீரோயின் லைட்டா வெக்கப்பட, நீ என்ன செய்யறானா, நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே வருது, ஸோ அதுக்கு நல்லா ஏதாவது பண்ணு அப்படி மட்டும் சொல்வான். அப்படியே கட் பண்ண ஹீரோட பர்த்டே தான். ஹீரோனி அவனுக்காக ஒரு டையை பிரசன்ட் பண்ணியிருக்கிறா. ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கு. அதுல ஒரு கார்டு வேற வச்சிருக்கா போல. அதுல என்ன எழுதிருக்கானா,
உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்க கூட சேர்ந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படிலாம் எழுதிருக்கிறா. இதை பார்த்தவன் இதுதான் ஈஸியே, இதை டேரக்டா என்கிட்டே வந்து கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹினிக்கிட்ட போய் டைம் நல்லா இருக்கு, இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு அவன் போவானா. அவன் போன பிறகு ஹினிக்கு ஒரு கால் வருது. அசிஸ்டன்ட் தான் கால் பண்றாரு. என் ஃப்ரெண்டு தவறுதலா வேற ஒரு கார்டை அதுல வச்சுட்டான், நீங்க சீக்கிரமா போய் மிஸ்டர் ஃபூ கிட்ட இருந்து அதை எடுங்க அப்படி சொல்லும் போது அப்படியா, ஆனா மிஸ்டர் ஃபூ அந்த கிஃப்ட பார்த்தாச்சு, பட் வேடெல்லாம் நடந்துக்கல அப்படி சொல்லிட்டு இவ வச்சிரா. வீட்டுல ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்கானா. ஹினிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹினி வந்ததும் செஸ் எல்லாம் தெரியுற மாதிரி ரொமான்டிக்கா நிக்கவும் ஹினி அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஹீரோவோ இன்னைக்கு என்னோட பர்த்டே, சோ உன்னோட கிராண்ட் விஷனை ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு எடுப்பத்தோட வர ஹீரோனே கையை பிடிச்சிட்டு அப்படியா, அப்ப எவ்வளவு தர போறீங்க அப்படி சொல்லி கேட்க, என்ன எவ்வளவா, ஆமா எவ்வளவு சேலரி அதிகமா தர போறீங்க அப்படி சொல்லி கேட்பா. ஹீரோக்கெல்லாம் ஒன்னும் விளங்கல. உடனே அந்த கார்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து காட்டவும் அவ அதை படிச்சுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நான் இந்த விஷயம் கேட்கல, எனக்கு ப்ரொமோஷன் அண்ட் சேலரி அதிகமா கேட்டேன் அப்படி சொல்லும் போது அப்போ இது வந்து அசிஸ்டண்டோட ஃப்ரெண்ட் வந்து மாத்தி வச்சுட்டானாமா, என்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும் போது ஹீரோக்கு கடுப்பாகுது. அவனை நாளைக்கே போய் ஃபயர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆமா அப்போ இதுக்கு தான் இந்த மாதிரி கோலத்துல நிக்கிறீங்களா, பட் நம்ம ரிலேஷன்ஷிப்லே இல்லையே, ஸோ அதுக்குள்ள குழந்தை வேண்டாமே அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது ஹீரோக்கும் புரியுது. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா ஹினி ஒரு டேட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறான். செம ரொமான்டிக்காக தான் இருக்கு அந்த பிளேஸை பார்க்கும்போது. இதுல ஹினி சாப்பிடும் போது வாயில ஒட்டிக்கிறதா அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் வந்து கைட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்வான். ஹீரோனிக்கு ஹாப்பியா இருக்கும், சிரிச்சிட்டு இருப்பா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கா, அதுவே இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி, அதாவது கூவல் இன்னும் மீட் பண்ணி ஒரு பிளான் போடுறாங்க. ஆக்சுவலி இவன் ஹினியை கொலை பண்ண தான் நினைச்சிட்டு இருக்கான். எதுக்குன்னா ஹினியால இவனுக்கு ஜாப் போயிட்டான், அது மட்டும் இல்ல எந்த கம்பெனிலயும் ஜாப் கிடைக்கவே மாட்டுக்கான், அதான் என் கரியரே அழிச்சிட்டா அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டுச்சு போல. அதனால இவன் நேர ஹீரோ கிட்ட போய் நல்ல பிள்ளையிட்ட மாதிரி சாரி ஹீரோனிக்கு நான் ரொம்பவே ப்ராப்ளம் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் அப்ராடுக்கு போறேன், திரும்பி வர மாட்டேன், ஸோ அதுக்கு ஒரு ஹோட்டல்ல ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், நீயும் வா, என் அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ஸோ நீயும் வா, கூடவே உன்னோட ஒய்ஃபும் கூட்டு வா, அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்ல ஹீரோ ஓகேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீனிக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். அதை பார்த்தா அசிஸ்டண்டோ என்ன பாஸ் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க அப்படி சொல்லி கேட்டா, ஆமா பட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லும் போது வேணா ஹீனிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். டே லூசாடா, நான் அவளுக்கு தான் ப்ரொபோஸே பண்ண போறேன், நீ முட்டாள் மாதிரி பேசுறா, உனக்கு மூளை இருக்குதா இல்லையா அப்படி சொல்லி கேட்டா, சரிப்பா டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு நான் டீச் பண்றேன் அப்படின்னு அந்த ரிங்கை வாங்கிட்டு ப்ரொபோஸ் பண்ணி காட்டுறான். லவ் டைலாக்லாம் பயங்கரமா அடிச்சு விடுறான். அந்த டைம்ல கரெக்டா ஹீனி வரதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். உடனே ரிங்கெல்லாம் மறைச்சு வச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருப்பான். ஆனா அசிஸ்டன்ட் நீல்டன் போட்டிருக்காருல, அதை பார்த்துட்டு எதுக்கு நீல்டன் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷூலே சவுந்துட்டா அதான் கேட்டுறேன் அப்படி சொல்லி சமாளிப்பாரு. ஹீரோனியும் இந்த இதில் சைன் போடுங்க அப்படி சொல்வாளா, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடான். கம்பெனில தான் இதே மாதிரி நடந்துக்கிறான்னு பார்த்தா வீட்லயும் அப்படிதான் பண்றான். இவன் எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோனியும் பால் கொண்டு வரா. உடனே இவன் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போக பார்ப்பானா. இதை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்வா. அவன் வேண்டான்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடான். இவருக்கு என்னாச்சு, என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு போன் எடுத்து பார்க்கறா. நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 100வது நாள் ஆக போகுதாமா, கண்டிப்பா இவருக்கு ஞாபகம் இருக்காது அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே தூங்கிறா. காலையில முழிச்சிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா ஆளை காங்கல. அவர் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரு, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணா. அப்போ பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோ தான் தனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீனி ஆர்வமா போய் டோரை திறப்பாளா. பார்த்தா ஹீரோட அம்மா தான் வந்திருக்காங்க. கங்க்ராட்ஸ், மேரேஜ் ஆகி இன்னைக்கு 100வது நாள் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோ எங்க இன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கூட வீட்டுல இருக்க மாட்டானா அப்படின்னு அம்மா திட்ட. அம்மா அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க அப்படி சொல்ல, வீட்டுக்கு வரட்டும் நல்ல பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஆபீஸ்க்கு கொஞ்சம் வாங்க ஒர்க் இருக்குது அப்படி சொல்லி கூப்பிட்ட. இவளும் திட்டிட்டே போவா. இன்னைக்கு கல்யாணம் ஆகி 100வது நாள் ஆகிட்டு அதை செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓவர் டைம் ஒர்க் தராரு அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு வருவாளா. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோ ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கானு. அங்க ஹீரோ இருக்காலாம் ரோஸ் பூலாம் வச்சுட்டு கூடவே ஒரு கார்டு வச்சு அதுல அவன் மனசுல உள்ளதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது மணி மைண்டடா இருப்பான்னு நினைச்சேன், பட் அப்படி கிடையாது, நீ எனக்கு கிடைச்ச லக்கி ஸ்டார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொரு கால்லையுமே அவன் மனசுல உள்ளதை எழுதி வச்சிருப்பான். ஹீரோனிக்கு அதை படிக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்போ பார்த்து நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுப்பானா. அந்த பிளேஸை பார்க்கும்போதே செம சூப்பரா ரொமான்டிக்கா இருக்கும். ஹீரோ அழகா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். ஹீரோனே ஒத்துக்கிடுவா.
பண்ணுவா. தென் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிடுவாங்களா. மற்ற கொலீக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தாவை வந்து பசிக்குதுன்னு சொல்ல ஹீரோனி காசு கொடுக்குறா. இவர் ஹீரோனி கையை பிடிச்சிட்டு விட மாட்டுக்காரு. ஹலோ, அவ என்னோட ஒய்ஃப், விடுங்க விடுங்க சொன்னாலும் விட மாட்டுக்காரு. அவரு ஹீரோ கையை சேர்த்து பிடிச்சு வச்சுட்டு உங்க ரெண்டு பேருக்கும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிச்சா அப்படி சொல்லி கேட்க, ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் சோல் டைப். ஸோ ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, ஃபுல் மூன் அப்போ உங்களோட ஃபீலிங்கை வெளிப்படுத்தினீங்கன்னா, அதாவது கிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சோல் மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிரும் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிடாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல. அவர் என்ன வந்தாரு சொன்னாரு, பேய் மாதிரி மறைஞ்சிட்டாரு அப்படி நம்ம ஹீனி புலம்புறா. சரி, அவர் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா, இன்னைக்கு ஃபுல் மூனே கிடையாது, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனியே சொல்கிறா, அந்த தாத்தா சொன்னது உண்மையாக தான் இருக்கு, நம்ம எக்ஸ்சேஞ்சே ஆகலை பாரு அப்படி சொல்ல, ஆமாப்பா நம்ம எக்ஸ்சேஞ்சே ஆகலை, அதனால நம்ம மறுபடியுமே ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படி இவன் கேட்பானா. நீ ரொம்ப மோசம் போ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பா. சரிப்பா அப்படின்னு இவன் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் காட்டுறான். நாளைக்கு டின்னர் பார்ட்டி இருக்கான், அதாவது அந்த ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கு இல்லையா, லின்னோட ஃபேர்வெல் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹினியை கூப்பிட்டு போறதுக்காக தான் அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இப்போ ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த நாள் அந்த டின்னர் பார்ட்டிக்கு தான் வராங்க. அப்போ லின்னோட அப்பா இருக்காங்களா, ஹீரோ பார்த்துட்டு நல்லா விசாரிப்பாங்க. லின்னோட அம்மா வந்து மருமகனே அப்படி சொல்லி கையை பிடிக்க, ஆண்டி எனக்கு மேரேஜ் ஆகி 100 நாள் கூடவே ஆகிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு லின்னோட அப்பா இருக்காங்களா மற்ற பிஸ்னஸ்மேன் கூட பேச நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிடாரு. இவா ஹீரோனி நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போவாளா. பட் ஹீரோனியை கொஞ்ச நேரத்திலே கடத்துறாங்க. அவளோட கம்மல் மட்டும் அதுல விழுந்துருது. ஹீரோனியை கடத்தினது வேற யாருமே கிடையாது, இந்த லின் தான். ஹீரோனி சொல்றா, கொலை பண்றதுலாம் இலீகல், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்ல, என்னடி என்னையே பயமுறுத்துறியா, இன்னைக்கு நீ செத்துருவா, ஆட்டோமேட்டிக்கா நான் ஹீரோட ஒய்ஃபா மாறிடுவேன் அப்படி சொல்லிட்டு, உன்னை நான் கொல்ல மாட்டேன், அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்குது அப்படி சொல்லிட்டு போவா. இந்த கூதான் கத்தி எடுத்துட்டு வாரான். இதுவே இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனி இல்லாததை இப்பதான் நோட் பண்றான். உடனே தேட ஆரம்பிக்கிறான். அப்போ ஹினோட கம்பல் வந்து அதுல கிடக்கிறத பாக்குறான். கெஸ் பண்ணிடுறான் ஹினி யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. அதனால நேர இவகிட்ட வந்து கேட்டா அவ ஓவர சீனை போட்டு பேசுறா. ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு மிரட்டி கேட்கறான். அவளும் சொல்லிடுறா, இங்க இவனை பாத்தீங்கன்னா என் கரியரே ஒன்னும் இல்லாம பண்ணிட்டா அப்படின்னு கத்திய வச்சு குத்த வருவானா. கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துறான். பட் ஹீரோ கையில கிழிச்சிருது. இப்போ ஹீரோவை இவனை வான் பண்ணிட்டு போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிடுவான். அவன் வேண்டாம் வேண்டான்னு கதறிட்டு போவான். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். ஆமா எனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு தெரியும் நீ வந்து என்ன சேவ் பண்ணிடுவான்னு அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோ கையில இருந்து பிளட் வரதை பாக்குறா. உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மெடிசன் போட போக அவனை பாத்தீங்கன்னா ஷார்ட் பட்டன்லாம் கழுத்த. இரு அடிபட்டிருக்கதோ கையில தான், அதுக்கு தோற ஷார்ட் பட்டன்லாம் எதுக்கு கழுத்துறீங்க அப்படி சொல்லி கேட்டா, அதுவா அப்படின்னு ஹீரோ ரொமான்டிக்கா பேசி ஹீரோனிக்கு கிஸ் பண்ண சடனா சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருது. இன்னைக்கு ஃபுல் மூன் போல. இப்போ ஹீரோனியும் ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு வா மறுபடியும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹினி கிஸ் பண்ணி பாப்பா. பட் எதுவும் வேலைக்கு ஆக மாட்டுக்கு, இது ஏன் எக்ஸ்சேஞ்ச் ஆக மாட்டுக்கு அப்படின்னு நம்ம ஹினி டென்ஷன்ல இருக்க. ஏன்னா 12 மணி தாண்டிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வா மெடிசன் வச்சு விடுன்னு வச்சு விடுவான். அப்புறம் இந்த லீன் பொண்ணு தானே கிட்னாப் பண்ணியிருக்கா, அது நம்ம ஹீரோக்கு தெரியும் ஹீரோனிக்கு தெரியும். பட் எவிடன்ஸ் இல்லைல்ல. ஸோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ண நம்ம ஹீரோ ஹினி ஒரு பிளான் போடுறாங்க. அவள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்க. இப்போ நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி ரொமான்டிக்காக பேசிட்டு ஹினி பிடிக்காத மாதிரி பேசவும் இவ அதை நம்பிட்டு இவளும் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறா. அப்போ நம்ம ஹினி வந்து கிட்னாப் டாப்பிக்கை பற்றி பேசவும் அவள் எல்லா உண்மையாக சொல்லிடுறா, கிட்னாப் பண்ணது நான் தானே. ஸோ எவிடன்ஸ் கிடைச்சிட்டு இல்லையா. உடனே நம்ம ஹினி எந்திரிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்லி கேட்க ஆமாங்கிறானா. இதை கேட்ட இவளுக்கு கடுப்பாகுது. ஹீரோ என்ன ஏமாத்திட்டியா, ஆமா பை பை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன எவிடன்ஸ் எல்லாம் கேண்டில் பண்ணியாச்சு. இப்போ லின்னோட ஃபேமிலி வந்து பேங்க்ரட் ஆகிட்டாமா. அதனால லின் இருக்கல அவ வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்க வந்திருக்கிறா. ஹீரோ சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லும் போது முடியாதுங்கிறானா. உடனே இவா ஹீரோனை பிடிச்சு வச்சு, அதாவது அது ஹீரோ தான், ஸோ ஹீரோவை பிடிச்சு வச்சு மிரட்டுறா. உனக்கு இவ தானே ரொம்ப முக்கியம், ஸோ இவளே உயிரோட இல்லைன்னா அப்படின்னு கத்திய வச்சு குத்த போக்க ஹீரோ தள்ளி விட்டுறான். அவளை பிடிச்சு கூப்பிட்டு போயிடாங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டாக கழுத்தில் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. ஹீரோனிலாம் பாரு உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு பதறுவாளா. ஹீரோவோ இது சின்ன அடிதான் ஒன்றும் இல்லை, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு ஆறுதல் படுத்துவான். இப்படியே கட் பண்ண ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்களும் போகுது. அப்போதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்கால ஹீனிக்காக ஆசையாக சமைக்கிறான். இவனுக்கு சமைக்கவே தெரியாது, ஏதோ
வந்து சமைச்சு கொண்டு வைக்கிறான். பார்க்கவே கன்றாவே தான் இருக்கு. இது நிஜமாவே சிக்கன் தானா? ஆமா. அப்போ எதுக்கு பிளாக்கா இருக்கு? அதான் எனக்கே தெரியலப்பா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி இதை சாப்பிட வேண்டாம், இந்த எக்கையாட்ட சாப்பிடு அப்படி நம்ம ஹீரோ சொல்வானா. இவளும் சாப்பிடுவா. இது நிஜமாவே முட்டை தானா இல்ல முட்டையோட தோடா அப்படி சொல்லி கேட்டுட்டு, இப்ப மட்டும் நான் என் உடம்புல இருந்தானா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு மணியை பாப்பாளா. கரெக்டா 12 மணி. ஹீரோ டக்குனு கிஸ் பண்ண மறுபடியுமே அவங்களோட சோல் ரிட்டன் அவங்கவுங்க பாடிக்கே வந்துருது. ஐ ஜாலி, இனிமே இந்த சாப்பாலாம் சாப்பிட தேவையில்ல, நானே சமைச்சு கொண்டு வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம இனி போவாளா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, ஹனி 12 மணி தான் தாண்டிட்டே, நாம இனிமே என்ன பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆக மாட்டோம், ஸோ மறுபடியும் கிஸ் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண வர சடனாக ஹீரோனிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது போல. உடனே வாமிட் பண்ண போயிடா. ஹீரோலாம் பதறி போகிறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹினி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பா போல. அதை பற்றி தான் ஃப்ரெண்டு கறிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு கறி கேட்குறா எவ்வளோ மாதம் வர ஆகும்னு. ஒரு 7 மாதம் வர ஆகும் அப்படிதான் டாக்டர் சொன்னாங்க அப்படி ஹினி சொல்லும் போது, இந்த டைம்ல ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிறான். ஹீரோனிக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, அவ 7 மாதம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போவான். அவன் போன பிறகுதான் ஃப்ரெண்டோ எப்போ ஹீரோ கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்ல போறா அப்படி சொல்லி கேட்பா. தெரியலடி, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குழந்தைலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஆனால் நான் தான் இந்த குட்டிக்கு ஹாட் மதராக இருப்பேன் அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி லேப்டாப்பில் போய் சர்ச் பண்ணுறான். வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும்னு. அதில் மோஸ்ட்லி கேன்சராக தான் இருக்கும்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறான். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வருவானா. ஹீரோனி அங்கே வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பா. இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், நீ உட்காரு அப்படி சொல்வான். ஆமாம், உன் கண்ணியா ரெட் கலரில் செவந்திருக்குது அப்படி ஹினி கேட்பாளா. தூசி விழுந்துட்டுன்னு சமாளிப்பான். அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு குழந்தைனா பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்பா. ஹீரோனி நீ கவலைப்படாத, என்ன நினச்சி நான் உன்னை ரெக்ரெட்லாம் பண்ண விட மாட்டேன் அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு, இப்பவுமே நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்கோம், ஸோ குழந்தைலாம் வேண்டாமே அப்படி சொல்லும் போது ஹினிக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. உடனே அவள் டயர்டாக இருக்குன்னு சோகமாக உள்ளே போயிடுவா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோனி அம்மா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அம்மா வந்து பார்த்து நம்ம ஹினிக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்க அவளுக்கு அந்த டைமில் வாமிட் வர மாதிரி இருக்கு போல. ஸோ டக்குன்னு ஓடிடா. அம்மா இதை பார்த்துட்டு, டே என் மருமக பிரெக்னெண்டாவா இருக்கா அப்படி சொல்லி கேட்டா. இவன் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறான், எங்கள் 2 பேரையும் பிரிக்க நினைக்காதீங்க, நான் எப்போதும் அவளை பாரமெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படி சொல்ல, இது ஹினிக்கு அதில் தப்பாக விழுந்துருது. என்ன பேசுகிறா, என்ன பாரமாக நினைக்கிறியா அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்பாளா. நான் அப்படிலாம் சொல்ல ஹனி, சரி நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நீயும் ஃப்ரெண்டு அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்கல்ல, உனக்கு வேற நோய் இருக்குதுன்னு, 7-8 மாதம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பேன்னு பேசிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்பெல்லாம் கிடையாதே, எனக்கு எந்த நோயும் கிடையாது அப்படி ஹீரோனி சொல்வா. அப்போ வாமிட்லாம் பண்ணுறியே அதுக்கு என்ன காரணம்? அடி முட்டாள் பாய்வில் உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி அம்மா சொல்லும் போது, அப்போனாலுமே இவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ 7-8 மாதம் வரைக்கும் சொன்னியே, அப்போ அதுக்கு காரணம்? அதுவா, ஆல்ரெடி நான் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, ஸோ டாக்டர் சொன்னாங்க இன்னும் 7-8 மாதத்துக்குள்ள குழந்தை பிறந்துருன்னு அப்படி ஹினி சொல்லும் போது தான் அவனுக்கு புரியுது. செம ஹாப்பியாகிறான். ஹனி எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், நேற்று சொன்னது எல்லாமே உன் மனசு புண்படுத்திடக்கூடாது தான் சொன்னேன் அப்படி ஹீரோ சொல்லும் போது, எனக்கு புரியுது அப்படி சொல்லி ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஹினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேக்கான். அவனே துணி தைச்சு போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறான். தென் நம்ம ஹினிக்கு சமைச்செல்லாம் கொண்டு வருவானா. ஹினிக்கு தான் பயமாக இருக்குது, முன்னாடி மாதிரி கேவலமாக பண்ணியிருப்போம் அப்படின்னு பயத்தோடைய வாயில வைக்கிறா. பட் இந்த டைம்ல வந்து செமையா டேஸ்டா பண்ணியிருக்கான் போல. ஹீரோ ஹீனிக்காக எல்லாமே கத்துக்கிட்டான். இப்ப சமைக்கும் போது கூட ஹீரோ கையில காயம் பட்டிருக்கும் போல. அதை பார்த்துட்டு ஹீரோனியும் ஃபீல் பண்றா. ஒன்றும் இல்லை, லைட்டான காயதான் அப்படி சமாதானப்படுத்துவான். அதுக்கப்புறம் ஹினி ஒரு விஷயத்த சொல்கிறா. என்னன்னா, நம்ம ஹினி காலேஜ் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணலையா, டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட முடியல அப்படின்னு அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாலாம். இப்போ அந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஓகே உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, நான் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன், ஓவர் ஒர்க் மட்டும் பண்ணக்கூடாது அப்படி சொல்வான். ஹீரோனியே சரி ஓகே சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ தான் பக்கத்துல இருந்து நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். தென் ஹீரோ வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவா. ஏன்னா நம்ம ஹீரோனி வந்து ஃபேஷன் டிசைனர் தான் படிக்காளா. ஸோ ஹீரோ வச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவா. ஒரு பக்கம் ஹீரோட படிப்பு சூப்பராக போகுது, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பப்போ 2 பேருக்கும் இடையில ரொமான்ஸும் போகும். அப்படியே கட் பண்ண ஹீனி இருக்கால, அவள் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டா. இப்போ டிசைனர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடராக ப்ரொமோட் ஆகியிருக்கா. கிட்டத்தட்ட நம்ம ஹீனி
இன்னைக்கு 10 மாதம் ஆகிட்டு நம்ம ஹீரோ தான் எப்போதும் பக்கத்துல இருந்து சூப்பராக டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவான். காலைல அமைக்கி விடுறான். அப்போ டிவியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. ஒரு டிசைன் காம்படிஷன் வச்சுருக்காங்க போல். அதில் ஹீன் தான் வின் பண்ணியிருக்கா, அவளுக்கு அவார்ட்லாம் உண்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. அதை பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ சடனாக நம்ம இன்னைக்கு லேபர் பெயின் வரவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடான். ஹீரோனியும் பேபி என்னால் முடியல, எனக்கு இந்த பெயின்லாம் தாங்க முடியல, சாரி பேபி அப்படின்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. ஹனி ஏன் ஹனி இப்படி பண்ணா அப்படின்னு ஹீரோ கத்திட்டே போக ஹீரோனியா உன்னால் முடியும் பேபி அப்படின்னு வெளியே இருந்து என்கரேஜ் பண்ணுவா. இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.